இயேசு கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்ய வேண்டும், அவர் நம்முடைய வாழ்க்கையின் ராஜாவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சில காரியங்களை நம்ம பார்ப்போம். இன்றைக்கும் அதே போல அதே கருத்தை மையமாக வைத்து வேறொரு கோணத்திலே நாம் அதை பார்க்கலாம். அதுக்கு ஆதாரமாக நம்ம யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? அதில் ஆண்டவர் எதை பற்றி பேசுவார்? 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து 21வது வசனம் வரைக்கும் நானே வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நானும் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை இல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இந்த வசனங்களை நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. அவர்கள் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறே சிலர், இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடருடைய கண்களை பிசாசு திறக்கக்கூடுமா என்றார்கள். வசனங்களை ஆண்டவர் யார்கிட்ட பேசினார், எப்போது பேசினார் அப்படின்னு சொல்லி அதனுடைய பின்னணியத்தையும் நம்ம அறிந்து கொள்வது கொஞ்சம் மிக மிக அவசியம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? தன்னை கேட்க வந்திருந்த மக்கள்கிட்ட பேசுறேன். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரங்கள்ல 9ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு பிறவி குருடனாகிய ஒரு மனிதனை என்ன பண்ணியிருக்கிறார்? சுகமாக்கி இருக்கிறார். 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா 38 வருஷமா படுக்கையில இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் சுகமாக்கினார். அப்புறம் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க அங்க 5 அப்பம் 2 மீனை வைத்து கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு? 5000 பேரை ஆண்டவர் போஷிக்கிறார். இதெல்லாம் ஏதோ ஒளிவு மறைவா யாருக்கும் தெரியாம ஒரு அறையில நடந்த ஒரு காரியம். 5000 பேரை போஷித்தாங்க அப்படின்றது அது ஆண்கள் மாத்திரம். இருக்கிற பெண்கள் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா குறைஞ்சது 10-12,000 பேருக்கு மேல அவங்க அன்னைக்கு சாப்பிட்டுருப்பாங்க. அப்போ அந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு? குறைஞ்சது அந்த 12,000 பேருக்காக தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இது இல்லாம 38 வருஷமா வியாதியா இருந்த அந்த மனுஷன் உடனடியா சுகமானான். 38 வருஷமா ஒருத்தன் அந்த மண்டபத்துல படுத்திருக்கிறான் அப்படின்னா அது அநேகமா நிறைய பேர் போற இடம். அவன் குணமானதும் அங்க இருந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்க இருக்கிற அடுத்த மிகப்பெரிய அற்புதம் அந்த பிறவி குருடனாகிய மனிதன் அங்க குணமானது.
அதுக்குதான் கிட்டத்தட்ட ஒரு அதிகாரம் முழுவதும் வந்து ஒதுக்கப்பட்டு ரொம்ப டீட்டெயிலாக எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப விவரமாக வந்து அங்கே நடந்த உரையாடல் என்ன, அவனுக்கும் யூதர்களுக்கு என்ன உரையாடல் நடந்துச்சு அப்படின்ற எல்லா காரியங்களும் அங்கே ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இன்னும் நீங்கள் அந்த 9வது அதிகாரத்தை படிச்சீங்க அப்படின்னாக்க அங்கே இருந்த யூத மத தலைவர்களால் வந்து நடந்த அந்த அற்புதத்தை மறுக்க முடியவில்லை. அது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வெளியரங்கமா ஆனதுனால அதை குறித்து ஒன்றும் செய்யாமலும் இருக்க முடியல. ஏதாவது செஞ்சு அது ஒரு பொய், இல்லாட்டி இது வந்து ஒரு பிசாசனுடைய வல்லமையினால வந்து இவர் செஞ்சுட்டாரு, இவர் வந்து கடவுள் கிடையாது, இவர் வந்து தேவன் கிடையாது அப்படின்றத அந்த மக்களுக்கு எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து அந்த அந்த பிரச்சனையுமே எடுத்து அவங்க வந்து அங்கே முயற்சி பண்றாங்க. இந்த 3 வகையான அற்புதங்களை கண்ட யூத மத தலைவர்கள் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? பிறவிக்குருடனாகிய ஒரு மனுஷன் அவனே சொல்றான் பல தடவை அந்த அதிகாரத்தை பார்க்கும்போது, யோவான் 9ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல அங்க அவன்கிட்ட சொல்றாங்க, திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த மனுஷன் சொல்றான், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். இதை விட கீழா ஒருத்தனை போய் வந்து ஒருத்தனை கேவலப்படுத்த முடியாது. நம்ம இத்தனை வருஷமா பார்க்காம கண்ணு தெரியாம இங்கேதான் குருடனா உட்காந்துருந்தேன், என் கண்ணை வந்து இப்படி அதிசயமா திறந்திருக்கிறாரு, இதெல்லாம் பார்த்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர்னு நீங்க தெரியாம இருக்கிறது வந்து என்னது, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் எனக்கு தான் கண்ணு தெரியலன்னு நினைச்சிருந்தேன், பார்த்தா உங்களுக்கு தான் கண்ணு தெரியல போல இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன பண்ணாங்க? ஒதுக்கி வச்சுட்டாங்க. தேவாலயத்துக்கு நீ வரக்கூடாது. இது ஏற்கனவே அவங்க ஒரு கட்டுப்பாடு பண்ணியிருந்தாங்க. எவனாவது இயேசுவை கிறிஸ்துவ அறிக்கை பண்ணா வந்து அவனை வந்து நாங்கள் என்ன பண்ணிடுவோம், அவங்க வந்து தேவாலயத்துக்கு புறமே தரணும்னு சொல்லி அவங்க ஏற்கனவே ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அதிகாரத்தோட சேர்த்து இதோட இப்போ 10வது அதிகாரத்தில் படிச்ச பார்த்தீங்களா, அதோட சேர்த்து கிட்டத்தட்ட 3 தடவை வந்து இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருந்தாங்க. இதுவும் இதே அதிகார கடைசியிலையும் நினைக்கிறேன், 8ஆம் அதிகார கடைசியில பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர் மேல் கல்லெறியபடி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள், இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனான்னு வாசிக்கிறோம். இதுக்கு முன்னாடி அதிகாரத்திலையும் ஒரு இடத்துல வரும், அவரை வந்து கொலை செய்ய அவர்கள் தேடினார்கள் அப்படின்னு சொல்லி. இவ்வளவையும் கேட்டுட்டு இவ்வளவையும் பார்த்துட்டு கண்ணார கண்டுவிட்டோம், அவங்களுடைய எதிர்வினை என்ன? வந்து அவர்கள் வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை வந்து அவர்கள் வந்து தேவனாக கடவுளாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. தங்களுக்கு இருந்த பேர் பிரஸ்தாபம், தங்களை தான் மக்கள் மதிக்கணும், இப்படி ஒருத்தர் வந்துட்டு இவர் தான் கடவுள் தெரிஞ்சுட்டா எங்களுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. அப்படின்றதுனால அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பின்னணியத்துல இந்த 10ஆம் அதிகாரத்துல நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு அங்க இயேசு கிறிஸ்து சொல்றார். கவனிக்கணும், இந்த இடத்துல அந்த குருடரை குணமாக்கி அங்க இருந்த யூதர்கள், அங்க இருந்த பரிசேயர்கள், அங்க இருந்த மத தலைவர்கள் எல்லாரும் இங்கேயும் இருக்கிறாங்க. 8ஆம் அதிகாரம், அது 9ஆம் அதிகாரத்தோட தொடர்ச்சி தான் இது. புதிய மக்கள்கிட்ட புதிய குரவட்ட ஆண்டவர் பேசல, அதே மக்கள் தான் அங்க 8ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்காரோ அதே மக்கள் தான் இங்க 10ஆம் அதிகாரத்துலயும் ஆண்டவர் வந்து பேசிட்டு இருக்காரு. அதனால அவங்களுக்கு இப்ப இதோடைய பின்னணி என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அந்த மக்கள்கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். 9வது வசனத்துல, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்.
இவ்வளவையும் சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து திடீர்னு ஏன் நான் நல்ல மேய்ப்பன் எடுக்கிறார் அப்படின்னா, மேய்ப்பர்களை குறித்து வந்து அங்க யூத ஜனங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஒன்றும் ஆஹ், புது விதமான ஒரு கொள்கையில, புது விதமான ஒரு கான்செப்டோ இல்லை அவங்க கேள்விப்பட்டாத ஒண்ணு கிடையாது. அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இஸ்ரேல் தேசம் முழுக்க வந்து ஆடுகள் தான். அவங்க நிறைய ஆடுகள் மேய்ச்சாங்க. மேய்ப்பன் அப்படின்னா என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல பல உதாரணங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 80:1 படிக்கும்போது தேவனே மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி அங்க சங்கீதக்காரன் எழுதியிருப்பார். எல்லாரும் தெரிஞ்ச சங்கீதம் 23 அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த மொத்த சங்கீதம் 23 வந்து ஆண்டவர் மெய்ப்பராக இருக்கிறது குறித்து எழுதப்பட்டிருக்கு. இது இல்லாம ஏசாயா, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகங்களையும் அங்க அடிக்கடி வந்து மெய்ப்பன் அப்படின்ற அந்த உதாரணம், தேவனே மேய்ப்பன் அப்படின்றதுக்கான அந்த உதாரணம்லாம் வந்து அவங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த மக்களுக்கு தெரியும், அங்க இருந்த யூதர்களுக்கு மேய்ப்பன்னு சொன்னா அது என்ன அப்படின்றது தெரியும். அப்படி சொன்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இவ்வளவையும் சொல்லிட்டு இங்க வந்து ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவையும் செஞ்சு காட்டிட்டு, இத்தனை அற்புதங்கள் செஞ்சுட்டு இன்னும் வரப்போகுது நிறைய அற்புதங்கள். அவங்களுக்கு என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, நான் தேவனிடத்துல வந்த மனுஷன், ஏன் மூலமா தான் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்றதுக்கு ஆண்டவர் வந்து இங்க ஓமையை ஆண்டவர் வந்து பயன்படுத்துறாரு. ஆக்சுவலா யோவான் இதுல வந்து புத்தகத்துல வந்து ஓமையே கிடையாது, அது வந்து அந்த உதாரணத்தை அவர் பயன்படுத்துறாரு. ஏன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு மெய்ப்பண்ணா என்னங்கிறது நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சும் நம்ம 6வது படிக்கிறோம், இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார், அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லைன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இவ்வளவு சொல்லி என்ன ஆயிடுச்சு, ஒன்றும் புரியல. சில காரியங்களை ஒப்பீட்டு அளவில் நம்ம பார்ப்போம். இந்த பகுதியில் நம்ம படிக்கும்போது நானே நல்ல மேய்ப்பன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா கெட்ட மேய்ப்பன் யாராவது இருக்கணும்ல, அவங்களோட அப்படி வேறுபடுத்தி தான் ஆண்டவர் வந்து இங்க பேசுறாரு. யார் அந்த கெட்ட மேய்ப்பன்? வேத வசனத்தை மாற்றி பேசுகிறவர்கள். அப்படி யார் மாற்றி பேசிட்டு இருந்த அந்த இந்த பகுதியில் மத தலைவர்கள். சரியா சொன்னீங்க. அங்க உள்ள வேத வசனத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க குறிப்பா காலத்தையும் நாட்களையும் வந்து நிதானித்து அறிஞ்சிருந்தாங்கன்னா, இவர் தான் மேசியா, இவர் தான் கிறிஸ்துங்கிறது தெரிஞ்சிருக்கும். பார்த்து அவங்களுக்கும் தெரியும். சாதாரண ஒரு குடும்பக்கே தெரியும் போது அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா தெரிந்தும் அவங்க என்ன பண்றாங்க, அங்க மக்களை தவறாக அத்தனை பேருக்கு முன்னாடியே அவங்க சொல்றாங்க, இவன் பிசாசு பிடித்தவன். இப்பதான் வாசிச்சோம் 10வது அதிகாரத்துல நீங்க படிச்சீங்க அப்படின்னாக்க, அவர்கள் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார். இப்படி யாராவது சொல்ல முடியுமா இவ்வளவையும் பார்த்துட்டு? ஆனா வேண்டுமென்றே அவர்கள் என்ன பண்றாங்க, மக்களை தவறாக வழி நடத்துகிறார்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாங்க அதே பகுதியில, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் நான் கொடுக்கிறேன். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னா அவ்வளவு முக்கியமா, சீரியஸான விஷயமா இது? ஒருத்தன் ஆட்டுக்காக எவனாவது போய் தன்னுடைய ஜீவனை கொடுப்பானா? இன்னைக்கும் நம்ம நிறைய ஆடெல்லாம் வளர்க்குறோம்ல. மேய்ப்பன் ஆடை வந்து மேய்க்கிறான், அது நமக்கும் தெரியுது. எந்த மேய்ப்பனாவது ஒரு ஆட்டுக்காக போய் எதிர்த்து சண்டை போட்டு தன் ஜீவனை விடுவானா? ஏதாவது எந்த மேய்ப்பனாவது? ஏன்னா ஒருத்தன் ஆட்டுக்காக போய் சண்டை போட்டு ஜீவனை கொடுப்பானா? அது சொந்த ஆடாவே இருந்தாலும் சரி, போய் இவன்கிட்ட சண்டை போட்டு என்ன பண்ண, இவன்கிட்ட போய் நம்ம அடிப்படை சாவறதுக்கு பேசாம விட்டு போன்னு கூட போயிடுவான். எவனும் ஒரு ஆட்டுக்காக வந்து ஜீவனை கொடுக்க மாட்டான்.
ஆனா பழைய ஏற்பாட்டுல யூதர்கள் காலகட்டத்தில் அது அப்படி கிடையாது. அந்த ஆடுகளுக்காக அந்த மக்கள் வந்து ரொம்ப வைராக்கியமா, ரொம்ப உண்மையா வந்து அதை பாதுகாப்பாங்க, அதை நேசிப்பாங்க. அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா வேத புத்தகத்துல? தாவீது வந்து என்ன பண்ணான்? தன்னுடைய ஆட்டை வந்து ஒரு முறை ஒரு சிங்கமும் ஒரு கரடி வந்தப்ப என்ன பண்ணான்? தனியா நின்று, தனி ஆளா நின்று சிங்கத்து கூட போய் எவ்வளவு சண்டை போடுவான் நாட்டுக்காக. நமக்கு அப்படிதான் தோணும்ல. ஆனா பழைய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. யூத பாரம்பரியத்தில் அப்படி கிடையாது. ஆடுகள் வந்து அவங்களுக்கு அவ்வளோ முக்கியம். எதிராளிகள்கிட்ட இருந்து, திருடர்கள்ட்ட இருந்து, காட்டு விலங்குகள்கிட்ட இருந்து தனி ஆளா இருந்தாலும் சண்டை போட்டு அவங்களுடைய ஆடுகளை வந்து பாதுகாப்பாங்க. இது வந்து இஸ்ரேல் மக்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ஆண்டவர் வந்து இந்த உதாரணத்தை அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இதெல்லாம் கேட்டவனே அவங்களுக்கு புரியல. இந்த உதாரணம் வந்து நல்ல ஃபெமிலியரான நல்லா தெரிஞ்ச உதாரணம் தான் இருந்தாலும் இது கேட்டவங்களுக்கு புரியல. அதுதான் நம்ம 6வது வசனத்துல வாசிச்சோம். இந்த ஓமையை இயேசு அவர்களுக்கு சொன்னார், அவர்களோ அதன் சொன்னவின் கருத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நிறைய நம்ம இதுல பேசலாம். கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். இதோட கனெக்ட் ஆகல இன்னொரு வசனம் 9வது வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இந்த மொத்த செய்திக்கும் ஒரு மைய வசனம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசு கிறிஸ்து என்ன பத்தி எதை பத்தி பேசிட்டு இருக்கிறார்? ரட்சிப்பை குறித்து பேசிட்டு இருக்கிறார். ஒருத்தர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அதற்கு யாரு? நான் தான் வாசல். இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களே மத தலைவர்கள், அவர்கள் அல்ல. அவர்கள் உங்களை தவறாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அவன் என் மூலமாக மாத்திரம்தான் அவன் என்ன பண்ண முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த நானே அப்படின்ற வார்த்தை தமிழ் வேதாகமத்துல அந்த மொழியாக்கத்துல சரியா புரிந்து வரல. ஆங்கிலத்தை வாசிக்கும் போது ஐ ஆம் அப்படின்னு சொல்லி வரும். நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அந்த நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் அப்படின்ற வார்த்தை எப்பவுமே வந்து தெய்வத்துவத்துக்கு நிகரான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை அங்க இருந்த மத தலைவர்களுக்கும் சரி, அங்க இருந்த யூத மக்களுக்கும் சரி நல்ல ஃபெமிலியரான ஒரு வார்த்தை தான். இங்க இயேசு கிறிஸ்து அதே பதத்தை இங்க பயன்படுத்துகிறார். ஏன் அப்படியாவது வந்து இவங்க புரிஞ்சுக்கிட்டோம், நான் தான் தேவன், நான் தான் கடவுள் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக ஆண்டவர் இங்க வந்து இயேசு கிறிஸ்து அதை சொல்றார். அதுதான் சொல்ற, நானே வாசல். நான் அவருடைய ஆடா இருந்தேன் அப்படின்னா யார் கடவுள் என்பதை என்ன பண்ணியிருப்பேன்? நான் அறிந்திருப்பேன். வேறு யாரோ வேறு விதமான காட்டுற கிறிஸ்துவ வந்து நோக்கி நான் ஓட மாட்டேன். அன்னைக்கு மத தலைவர்கள் என்ன பண்ணாங்களோ அதே தான் இன்னைக்கும் நம்முடைய நாட்களே நடந்து வருது. டிவியோ யூடியூபையோ திறந்தீங்கன்னாக்கா அவங்க பிரசங்கிப்பது யார? வேறு ஒரு கிறிஸ்துவை. ஆனா இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னுடைய ஆடுகளா இருப்பீர்கள் என்றால் நீங்கள் என்னை அறிவீர்கள். இன்னும் சொல்ல போனாக்க இந்த இடத்துல
இவர் நல்ல மேய்ப்பன்னு சொல்றாரு, கெட்ட மேய்ப்பன் யாருங்கிறத நம்ம பார்த்தோம். அது அன்றைக்கு இருந்த மத தலைவர்கள் கொடுத்த எல்லா உபதேசமும் கெட்ட உபதேசம் அப்படின்னு சொல்லி அங்க இயேசு கிறிஸ்து வேறுபடுத்தி காட்டுற. அப்படி வேறுபடுத்தி காட்டுற ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய நாட்கள்ல நம்ம எத்தனையோ உபதேசங்களை கேட்கிறோம், எத்தனையோ காரியங்கள் நம்ம கேட்கிறோம். எது சரியான சத்தியம், எது சரியான உபதேசம் அப்படின்றத வந்து நம்ம வேறுபடுத்தி பார்க்க நமக்கு தெரியுதா? தெரியுமா? தெரியணும்னா என்ன பண்ணணும்? இந்த வேதத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும்? படிக்கணும். இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லும்போது சொல்லுவார், என் ஜனங்கள் ஏன் அழிந்து போகிறார்கள்? அறிவில்லாமையால் அழிந்து போகிறார்கள். என்ன அறிவில்லை? போய் காலேஜ்ல யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வர அறிவா? அதை சொல்லல. அவரது வேத வசனத்தை அவர் சொல்லுகிறார். ஏன் இல்லாம போச்சு? படிக்கல. படிக்காம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் வேத வாக்கா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது சொல்லுவார், அவங்க என்ன பண்ணணும்? அவங்க படுத்திருக்கும் போதும், தூங்கும் போதும், உட்கார்ந்துருக்கும் போது, நடக்கும் போது என்ன பண்ணணும்? அவர்களுக்கு, உன் பிள்ளைகளுக்கு நீ இவைகளை குறித்து பேசணும். அவங்க வந்து என்னுடைய வசனத்தை அறிந்திருப்பார்கள். அப்படி பேசாததுனால அவங்களுக்கு என்ன பண்ணல அப்படின்னாக்க, அந்த வசனம் தெரியல, இவங்க சொல்றது தவறு அப்படின்றது தெரியல. அதே போன்ற ஒரு நிலைமை தான் இன்றைய நாட்கள்லையும் இருக்கு. சரியான உபதேசத்தை கண்டுபிடிப்பது மிக மிக அரிது. ஆனா இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க? தேடுவாங்க, எது சரி எது தவறு அப்படின்றத அவங்க வந்து தேடி தேடி பார்ப்பாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்றது, என் ஜனங்களை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடைய ஆடுகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், என் இயேசுவை நான் அறிய வேண்டிய பிரகாரமாய் நான் அறிந்திருக்கிறேனா? அவர் யார் என்பதை நான் சரியாக அறிந்திருக்கிறேனா? இல்ல இந்த உலக வாழ்க்கைக்காக மாத்திரம், இந்த உலக நன்மைக்காக மாத்திரம், அவர்கிட்ட போன ஏதாவது நன்மை கிடைக்கும், ஏதாவது நம்ம பிரச்சனை ஏதாவது தீர்ந்துடும் அப்படின்றதுக்காக மாத்திரம் நான் வரைகிறேன்னா, அல்லது நான் உண்மையாகவே என்னுடைய நிலைமையை உணர்ந்து, நான் பாவி அப்படின்றதை அறிந்து, என்னுடைய பாவத்துக்கு ரட்சகர் தேவை என்பதற்காக நான் அவரிடத்துல வந்திருக்கிறேனா அப்படின்றது நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுதான் உண்மையாக அவரை பின்பற்றுவதற்கு அடையாளம். யோவான் 2ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை பார்க்கும்போது இயேசு செய்த அற்புதங்களை கவனிச்சிங்களா? நீங்க இயேசுவை ஏன் விசுவாசிக்கிறீங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். யாரும் அவரை ஏமாற்ற முடியாது. இங்க அவர் செய்த அற்புதங்களை கண்டு வந்தவங்க நிறைய பேர், ஆகா போனா வந்து அவர் நிறைய அற்புதம் செஞ்சிருவாரு. இந்த யோவான் 2ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லோரையும் அறிந்திருந்தபடியால் அவரை நம்பி இணங்கவில்லை. இங்கே ஒரு கூட்ட மக்கள் நாங்க இயேசு விசுவாசிக்கிறோம்னு சொல்லி வந்தாங்க. ஆனா அவர்களுக்குள்ள இருப்பதை என்ன பண்ணியிருக்காரு இயேசு கிறிஸ்து? அவருக்கு தெரியும், யாரும் அதை ஏமாற்ற முடியாது. வெளி வேஷம் போட்டு அங்க யாரையும் வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏமாற்ற முடியாது. பிரம்மாண்டமான கூட்டம் நடத்தி பெரிய அற்புத அடையாளங்கள்லாம் இயேசு கிறிஸ்து எங்கள் பக்கம் இருக்கிறார்னு சொல்லி அவங்க மக்களை ஏமாத்தலாம், ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏமாற்ற முடியாது. அதனால இந்த விஷயத்துல வந்து நம்ம ஒரு நாளும் மோசம் ஏறக்கூடாது. சில கிறிஸ்தவ சடங்காச்சாரங்களை, கிறிஸ்தவ செயல்களை நான் செய்யறதன் மூலமா நான் இயேசுவை பின்பற்றி அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. இயேசுவை பின்பற்றுதல் அப்படின்றது சும்மா ஏதோ போற போக்குல செய்யற ஒரு காரியம் அல்ல. அது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய அனுதின வாழ்க்கையில அது தினம் வெளிப்படக்கூடிய ஒன்றாய் இருக்கிற ஒன்றா இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். கடைசியா ஒரே ஒரு பகுதி மட்டும் வாசிச்சு நான் முடிச்சிடுறேன். சங்கீதம் 95வது சங்கீதம் 7வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன்.
அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோமுட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினைப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சத்தத்தை ஆலோசித்து அவர்கள் வழியில் போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இலைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். இன்னைக்கு நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கிற நாம் நம்முடைய இருதயத்தை வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். உண்மையாகவே நான் என் ஆண்டவருடைய ஆடுதானா அப்படின்னா, அவருடைய சத்தத்தை நான் கேட்கிறேனா, கேட்டு அதன்படி நான் நடக்கிறேனா அப்படின்றத நம்ம அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா அன்னைக்கு மாதிரியே தான் அதே அந்த பரிசேயர்கள் எப்படி பரிதாபமான ஒரு நிலைமையில இருந்தாங்களோ அதே பரிதாபமான நிலைமையில தான் நம்மளும் இருக்கும். அன்னைக்கு சுகமாக்கப்பட்ட கூட அவ்வளோ ஈஸியாக கேட்டான், என்னுடைய கண்களை திறந்திருந்தோம், அவர் என்னிடத்திலிருந்து நீங்கள் வந்தவர்கள் நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். இத்தனை காலமா சர்ச்சுக்கு வந்து 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 இத்தனை காலமா சுவிசேஷத்தை கேட்டு 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 இன்னமும் நீங்க சரியான கிறிஸ்துவை நீங்க அறியலை அப்படின்னாக்க அதுவும் ஆச்சரியமான காரியம்தான். இத்தனை வருஷமா கேட்டு 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 உங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு நேரா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடக்கல அப்படின்னாக்க அதுவும் ஆச்சரியமான காரியம். கேட்ட இந்த காரியத்துக்காக நம்ம ஜெயிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காய் இந்த நேரத்துக்காய் எமக்கு நன்றி, எமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களையும் உம்முடைய ஆடுகளாய் நீர் தெரிந்தெடுத்திருப்பதற்காக எமக்கு நன்றி. உம்முடைய ஆடுகள் நீர் யார் என்பதை அறிந்திருக்கின்றன. உம்முடைய சத்தத்துக்கு அவைகள் செவி கொடுக்கின்றன. உம்முடைய சத்தத்தை அவர்கள் அறிந்து அதற்கு செவி கொடுக்கத்தக்க கிருபையை கர்த்தரே தந்தருளுவீராக. நீதியுள்ள உம்முடைய வசனங்களை பார்க்கும்படி அவருடைய இருதய கண்களை கர்த்தரே திறந்தருளுவீராக. கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென்.